நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் ஐயனார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கரும்பு வெட்டிகிட்டு இருக்கோம். புல் வெட்டி நம்ம கரும்பு வைக்கிறதுக்காக விதை கரும்பு வெட்டிகிட்டு இருக்கோம். நம்ம கரும்பு தோட்டத்தில் தேன் இருக்குது, அழிக்கலாம் வாங்க. இதை பாருங்கள், அழகாக தேன் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்க போகிறோம். தேன் விழுந்துருச்சா? தேன் ஒன்று கட் ஆகிடுச்சு. நான் அது இருங்க, அதை எடுத்துருவோம். அந்த முதல்ல அந்த கட்டி எடுக்கணும். விழுந்துருச்சா? எடுங்க. நண்பர்களே பார்த்துட்ருக்கீங்க, எப்பவுமே தேன் அழிக்கும் போது மட்டும் பேசாதீங்க, அமைதியாக எடுக்கணும், சைலண்டாக எடுக்கணும். பிடிங்க பிடிங்க சொல்கிறேன். நண்பர்களே பாருங்க, தேன் எடுத்தாச்சு லாபகரமாக. பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் கரும்பு நிறைய தேன் இருக்கும். அடுத்து இன்னொன்று எடுக்கிறோம், இன்னொரு தேன், அதை எடுத்துட்டு வரோம். சரிங்கம்மா, நம்ம தோட்டத்தில் இப்போ ஒரே தேன் தான். ரெக்கார்ட் ஆகுதா? இருங்க இருங்க இருங்க, கிட்ட வாங்க. நண்பர்களே, நம்ம கொம்பு தேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொம்பு தேன் நம்ம சின்ன சின்னதாக ஒரு குச்சியில் கட்டுறது, அதான் நம்ம அழிச்சிருக்கோம். இதான் கொம்பு தேனுன்னு சொல்கிறது. நான் ஒரு 3 தேன் அழிச்சிருக்கோம். கைப்படாமல் எடுக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும் தேன். இந்த பூ எடை, அந்த பூ எடையும் அதில் படக்கூடாது. அந்த சின்ன கரும்பு உரிக்கணும் தான் கூப்பிட்டு வந்து, இதுமாரி கரும்பு கட்டுறதுன்னு நான் சின்ன சொல்லவே இல்லை அங்கே ஊரில். இல்லைன்னா நான் அந்த புலிவில் அனுப்பி வச்சிருப்பேன். நான் மட்டும் அவங்களா நான் தேன் இருக்குறா போட்ட தெரியாத இவங்க வேலை சொல்கிறாங்க. அந்த சின்ன கிட்ட கரும்பு உரிக்கணும்னு சொல்லிட்டு இதேமாரி திற கரும்பு கட்டணும். நண்பர்களே, ஒரு 3 நம்ம 3 தேன் அழிச்சு இவ்வளோதான் இங்கே அடிச்சிருக்கு.